தமிழக பாஜக தலைவர் ஹெச் ராஜா உயிரை காப்பாற்றிய முதல்வர் ஸ்டாலின் கையெடுத்து கும்பிட்ட ஹெச் ராஜா குடும்பத்தினர் அதிர்ச்சியில். மோடி அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற ஆங்கில ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக நிர்வாகி ஹெச் ராஜா திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஹெச் ராஜா உடல்நலம் தற்போது மிகவும் மோசமாக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி என்று 4 முனை போட்டி நிலவுகிறது. கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் வாக்குறுதிகள் பிரச்சாரம் என தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஹெச் ராஜாவிற்கு தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். அதாவது கடந்த ஜனவரி 30 அன்று சென்னையில் நடைபெற்ற தனியார் செய்தி நிறுவன விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஹெச் ராஜா விவாதத்தின் போது இடையே திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம் ஏற்பட்டு இருப்பதை உறுதி செய்தனர். மேலும் குறிப்பாக ஹெச் ராஜா மயங்கி விழுந்தவுடன் அங்கிருந்த திமுக செய்தி தொடர்பாளர் மருத்துவர் SAS ஹபீசுல்லா ஹெச் ராஜாவுக்கு தேவையான உயிர் காக்கும் அவசர முதலுதவிகளை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் கோல்டன் ஹவர் எனப்படும் முக்கியமான நேரத்திற்குள் ஹெச் ராஜாவிற்கு சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவரை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியதோடு தேவையான மருத்துவ வழிகாட்டுதல்களையும் திமுக செய்தி தொடர்பாளர் மருத்துவர் SAS ஹபீசுல்லா விரிவாக எடுத்து கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பக்கவாதம் ஏற்பட்டதன் காரணமாக ஹெச் ராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பக்கவாத பாதிப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஹெச் ராஜா உடல்நிலை குறித்து அறிய தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்தார். அங்கு மருத்துவர்களிடம் ஹெச் ராஜா உடல்நிலை குறித்து விசாரித்தார். ஹெச் ராஜாவுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது, தற்போது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களிடமும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஹெச் ராஜாவிற்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் அளிக்க வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் என்னதான் திமுகவை தாறுமாறாக கண்டபடி ஹெச் ராஜா திட்டி வந்தாலும் அவரது உயிருக்கு ஆபத்து என்றவுடன் உடனடியாக முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த திமுக செய்தி தொடர்பாளர் மருத்துவர் SAS ஹபீசுல்லாவை முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டி இருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக தென் மாவட்டங்களில் அதிக இடங்களை கேட்டு அடம் பிடிப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவில் இருந்து டிடியுடன் சென்று MLA பதவியை இழந்த ஓட்டப்பிடாரம் சுந்தர்ராஜ், விளாத்திக்குளம் உமா மகேஸ்வரி ஆகியோருக்கு சீட் வேண்டும் என்று டிடிவி தினகரன் பிடிவாதமாக இருக்கிறார். இதனால் ஓட்டப்பிடாரம் தொகுதி அமமுகவிற்கு ஒதுக்கப்படுவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த தொகுதியில் சீட் கிடைக்கும் என்ற கனவில் இருந்த முன்னாள் MLA மோகன், அமைப்பு செயலாளர் சின்னத்துரை, வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் அயனடைப்பு ராஜேந்திரன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் கோவில்பட்டி கவியரசன், வழக்கறிஞர் முனியசாமி உள்ளிட்டோர் கடும் அதிர்ச்சியடைந்து இருக்கின்றனர். இதேபோல் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில்
முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது போட்டியில் இருந்து ஒதுங்கி காணப்படுகிறார். எனவே முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தனது ஆதரவாளரான கோயில்பட்டியை சேர்ந்த மாவட்ட ஊராட்சி முன்னாள் தலைவர் சத்யாவை களமிறக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தவிர விளாத்திக்குளம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் மகேஷ் மனைவி சிவகாம சுந்தரி, தனஞ்சயன், தனவதி, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அணி நிர்வாகி சரவண பெருமாள், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி பெருமாள் சாமி போன்றவர்களும் தலைமையிடம் சீட் கேட்டு போராடி வருகின்றனர். ஆனால் இந்த தொகுதியில் அமமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ உமா மகேஸ்வரியை வேட்பாளராக நிறுத்துவதற்கு டிடிவி தினகரன் கடும் முயற்சி எடுத்து வருகிறார். இதற்காக பாஜக மூலம் அதிமுகவிற்கு டிடிவி தினகரன் அழுத்தம் கொடுத்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக எடப்பாடியை கடுமையாக விமர்சித்து வந்தார் டிடிவி தினகரன். அதே போன்று எந்த காலத்திலும் டிடிவி தினகரனை அதிமுக கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமியும் ஒரே கூட்டணியில் இணைந்துள்ளதை அதிமுக அமமுக தொண்டர்கள் ரசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே அமமுக வேட்பாளருக்கு அதிமுகவினர் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்களா என்பது சந்தேகப்படும்படியாக இருக்கிறது. இதே போன்று திருச்செந்தூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியும் பாஜக குறிவைத்து செயல்பட்டு வருகிறது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் போட்டியிடுவது உறுதி என்பதால் அக்கட்சியினர் தேர்தல் பணியை துவக்கிவிட்டனர். ஆனால் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் சித்தரங்கநாதன் இந்த தொகுதிக்கு குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறார். இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் யாருக்கு எந்த தொகுதி என்பது தெரியாமல் அதிமுக கூட்டணியினர் திக்கு தெரியாமல் திணறி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் அமமுக மற்றும் பாஜகவினர் 4 தொகுதிகளை கேட்பதால் அதிமுகவினர் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. NDA கூட்டணிக்குள் அதிமுக, அமமுக, பாஜக என எம்எல்ஏ சீட்டுக்கு இப்படி போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ராஜாவை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து நலம் விசாரித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நல்ல உள்ளத்தை பற்றி மக்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.